வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம மாம்பழத்துல பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் நம்மளுக்கு தேவை. இதை தோல் சீவி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். மாம்பழம் ரெடி. இந்த ரெசிபிக்கு ஒரு அரை எலுமிச்சம்பழம் கூட தேவை, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழ துண்டுகளை மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இது என்னோட புது பிளெண்டர் AGARO நியூட்ரி பிளெண்ட். இதில் 2 விதமான பிளேட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஜூஸ்க்குன்னே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்மூத்தி, மில்க் ஷேக் அண்ட் ஜூஸ் எல்லாம் சூப்பராக செய்யலாம். அதே மாதிரி 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக குழந்தைங்களோட ஃபுட் மிக்சியில் போட்டால் ரொம்ப கொலன்னு ஆகிடும். பட் இதில் நீங்கள் ஜூஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பிளேடை யூஸ் பண்ணி பல்ஸ் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், பேபி ஃபுட் நல்லா சாஃப்டாக வரும். இது இங்கே நம்ம மாம்பழத்தை கூட நல்லா பர்ஃபெக்டாக பிளெண்ட் பண்ணியிருக்கு. இந்த பிளேடு இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கலட்டிட்டு இதுக்குன்னு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. அந்த மூடியை போட்டு நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை மாம்பழ பேஸ்ட் ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இது கொதிக்கட்டும். பால் பொங்க ஆரம்பிச்சதும் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சு விடுங்க. அரை எலுமிச்சம்பழத்துக்கு மேலே புளிய வேண்டாம், ஏன்னா பன்னீருக்கு மாதிரி பால் மொத்தமாக நம்மளுக்கு தெரியக்கூடாது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அங்கங்கே சின்ன சின்னதாக தெரிஞ்சிருக்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த மாம்பழ பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இது கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிட்டே வாங்க. சர்க்கரை கரைஞ்சி இது ஓரளவுக்கு கெட்டியாகட்டும். தேவைப்பட்டால் நடுவில் 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மாம்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறினாலும் கிளறலாம். இல்லை எனக்கு ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா இதை கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் மறுபடியும் அடிச்சுக்கோங்க. எனக்கு பர்ஃபி ஸ்மூத்தாக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் இதை ஒரு தடவை நல்லா அடிச்சுக்க போகிறேன். இதோ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. இதை இப்போ வெளியே எடுத்துடலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் அரைச்சது சேர்த்து இப்போ கிளற ஆரம்பிக்கணும். இதை நல்லா கிளறிட்டே வாங்க. கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் கிளறணும். அதே மாதிரி பாத்திரத்துலையும் ஒட்டாமல் வரும். இதோ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கலாம். பர்ஃபி இதில் போட்டு ஷேப் பண்ணி ஆற விடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா இந்த எடிபிள் சில்வர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதும் பீஸ் போடுங்க. நான் இந்த ரெசிபி ஃபுல்லாக AGARO ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கத்தி கூட AGARO ப்ராடக்ட் தான். ரொம்பவே நல்லா இருக்குது. இது செட்டாக வருது. நான் AGAROலேருந்து ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லாமே நல்ல குவாலிட்டியோட அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. AGAROவில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம பர்ஃபியில் கொஞ்சமாக பீனட் பட்டர் வைக்கலாம். பீனட் பட்டர் ரொம்ப ஹெல்த்தின்னு நம்மளுக்கு தெரியும். நான் இங்கே DiSanoவோட பீனட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். DiSanoவில் பீனட் பட்டரே நிறைய வெரைட்டி இருக்குது. அண்ட் இதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. மறக்காமல் சீசன் போகிறதுக்குள்ளே இந்த மேங்கோ பர்ஃபி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.